டிஜிபி பதவியிலிருந்து நாளை மறுநாள் ஓய்வு பெறும் சங்கர் ஜிவாலை புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள தீயணைப்பு ஆணைய தலைவராக நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரங்கள். தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இருப்பவர் சங்கர் ஜிவாலா அவர்கள் வருகின்ற 31ஆம் தேதியோடு அவரது பதவி காலம் முடிவடையக்கூடிய நிலையில இன்று அவருக்கு பிரிவு உபச்சார விழாவானது ராஜரத்னம் மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. அவருக்கு புதிதாக உருவாக்கப்பட்ட தீயணைப்புத்துறை தலைவர் பதவி வழங்கப்படும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது அதற்கான உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தீயணைப்புத்துறை தலைவராக டிஜிபி சங்கர் ஜிவால் நியமித்து அரசின் கூடுதல் தலைமை செயலாளர் தீரஜ்குமார் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தீ மற்றும் உயிர் மீட்பு பணிகளில் புதிய தொழில்நுட்ப நுணுக்கங்களை செயல்படுத்தவும், கட்டடங்களுக்கு வழங்கப்படும் தீ பாதுகாப்பு சான்றிதழ் மீட்பு தொடர்பான பணிகளை முறைப்படுத்துதல், தீயணைப்பு மற்றும் துறை பணியாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு தேவையான திட்டங்களை புதிய பயிற்சி முறைகளை பரிந்துரைக்கும் நோக்கத்தோடு இந்த ஆணையம் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சட்டமன்றத்தில் தமிழக முதல்வர் 10/5/2022 அன்று இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டதாகவும் அதை முறைப்படுத்தி தற்போது இது அமல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சங்கர் ஜிவாலா அவர்கள் இதற்கான தலைவராகவும் வருகின்ற 1/9/2025 முதல் அமலுக்கு வரும் வகையில இந்த உத்தரவானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சங்கர் ஜிவாலா அவர்கள் மட்டுமில்லாமல் ஒரு கூடுதல் இயக்குனர் மற்றும் கன்வீனர், உறுப்பினர் செயலாளர், முன்னாள் தலைமை பொறியாளர் உள்ளிட்ட சில அதிகாரிகளுக்கும் பதவிகள் வழங்கப்பட்டு இந்த உத்தரவானது வழங்கப்படுகிறது. கூடுதல் தலைமை செயலாளர் தீரஜ்குமார் இந்த உத்தரவை தற்போது வழங்கியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.